ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வரக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன? கன்னி ராசி அப்படிங்கிறது புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் விளைவுகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு ராசி. கன்னி ராசி அதிபதி புதன் பகவான். கன்னி ராசியை மண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனமும் கன்னியும் புதன் ராசி அப்படின்னு சொன்னால் கூட இந்த மிதுன ராசிக்காரங்க வாய்விட்டு பேசிடுவாங்க. ஆனால் இந்த கன்னி ராசிக்காரங்க சில சொற்களை மட்டுமே சொல்லி கூட்டத்தையே மகிழ்விக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க தங்களை வெளிப்படுத்தி கொள்ள விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க அவ்வாறு வெளிச்சத்துக்கு வர விரும்ப மாட்டாங்க. சிலர் மேடை ஏறி நிகழ்ச்சி நடத்தும் பாடகராக, நாட்டியக்காரர்களாக கூட இருந்தாலுமே நிகழ்ச்சி முடிந்ததுமே திரைக்கு பின்னே போய் நின்றுடுவாங்க. தவிர ரசிகர்கள் மத்தியில் வந்து நின்று அவங்களோட ஆரவாரத்தை ரசிக்கிறது பிடிக்காது. அந்த ஒரு கூச்சம் மட்டும் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னி ராசியின் தெய்வம் பெருமாள். உங்களோட ராசிக்குரிய கடவுள் பெருமாள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கடவுளை புதன்கிழமையில் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களும் பிரச்சனைகளும் தீர இறைவனிடம் எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். புதன் ராசியின் அதிர்ஷ்டக்கல் மரகதம். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க மற்றும் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒரு சில குணாதிசயம் அப்படிங்கிறது பொருந்தும். புதன் ராசி அப்படிங்கிறது புத்திரக்காரனாகிய ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படும் ஆற்றல் மிக்கவங்களா இருப்பீங்க. தன்னழக்கத்தோடு நடந்துக்குவீங்க. சம்பளம் இல்லாமலும் சமூகத்துக்கு ஊழியம் செய்வோர் கிடையாது. அதே வேளையில் மற்றவங்க ஏமாற்றவும் மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே கருத்தில் கொண்டுட்டு தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே செய்வீங்க. ஊருக்கு உழைக்கிறவங்க கிடையாது. அதில் என்ன ஒரு பலன் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கும். புதன் ராசி அப்படிங்கிறது புத்திரக்காரகன் ராசி. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபாடோடு செய்வீங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லா தரப்பினரோடுமே நட்பாகவும் அவங்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் விளங்குவீங்க. நீங்கள் மிகவும் வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்கன்னு கூட உங்களை சொல்லலாம். வழக்குகளில் கெட்டிக்காருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உடனடியாக தீர்வு சொல்வதெல்லாம் சிறந்தவங்களா இருப்பீங்க. எதையுமே மனதில் ஆறப்போட்டு ஊறப்போட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கவலைக்குள்ளாகி துன்பப்படுறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நடக்கிறது யாருன்னா நீங்களாக தான் இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அப்போவே அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத விசாரித்து சொல்கிறதுல வல்லமை மிகுந்தவங்களாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். கன்னியில் முதல்ல உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். நீங்கள் முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா மனக்குழப்பங்கள் விலக ஆரம்பிக்க போகுது. தொழிலில் ஒரு புதிய பாதையை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. இது வரைக்கும் நெருக்கடியில் இருந்த இடங்கள் எல்லாமே தெரியாமல் போக போகுது. எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் காணாமல் போகும். வம்பு வழக்குகள் தீரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு முயற்சிகளுமே நீங்கள் சாதகமான வாய்ப்பை பெற போகிறீங்க. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே முன்னேற்றத்தை நோக்கியதாக அமைய போகுது. புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது. புது தெம்பும் தைரியமும் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு அடியுமே முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்க போகுது. இதனால் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைச்சபடி முடிச்சு காட்ட போகிறீங்க. மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாலினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவங்களோட ஆலோசனைகளை ஏற்பது பெரும் சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்க உதவும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது, சிபாரிசு செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு எதிராக வரக்கூடுங்கிறதுனால தான். ஒரு சிலர் எல்லாம் அவங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களால அவங்க விஷயத்தில் ஏதாவது தலையிடுவதன் மூலம் வீண் அவமானத்திற்கு ஆளாக நேரிடும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். விலகி நின்று பழகுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு மனதில் சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம். தவறானவங்க பின்னால் உங்களை போக வைக்கலாம். அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது சரி எது தவறு அப்படிங்கிற பக்குவப்படக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து செயல்படுங்க. இது மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு செயல்படையும் செய்யுங்க. சனி பகவான் உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார். வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான புது தெம்பும் தைரியத்தையும் அவரே கொடுப்பார். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்கும். உடல்நிலையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு விவகாரங்கள், போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த சிந்தனையோடு திட்டமிட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக தான் நிறைய விஷயத்தில் அமைய போகுது. சனி பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால சனி கொடுக்க எவர் தடுக்க முடியும் அப்படிங்கிறது உணர போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், நெருக்கடிகள் தொடர்ந்து வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் காணாமல் போக போகுது. வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. தடைப்பட்ட வேலை மிகவும் சுறுசுறுப்பாக நடக்க போகுது. உங்களாலேயே செய்ய முடியலன்னே கடந்த காலத்தில் விட்ட வேலைகளில் ரொம்பவும் தைரியமாக எடுத்து செய்ய போகிறீங்க. அதை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்கள் அமையும். புதன் பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிக்க போகிறீங்க. இதன் மூலம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்கும். நேற்றைய கனவு நனவாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி அடையும் வாய்ப்பை கொடுக்கும். மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஜென்ம கேதுவின் சஞ்சாரம் அவ்வப்போது சில குழப்பங்களை ஏற்படுத்தும். நன்மை எது தீமை எது என்பதை தெரிந்து நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். 7ஆம் இடராகு ஆசைகளை அதிகரிக்க செய்வார். அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தால் அது உங்களுக்கு எதிர்மறையான பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாக அமையும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். யாரை எப்படி பயன்படுத்துறது, எந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையுமே இந்த மாதம் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளும் திறமை படைத்தவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரும் வகையில் ஒரு சில பயன்கள் அமைய போகுது. நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி உங்களோட நிலையை உயர்த்துவார், செல்வாக்கு உண்டாக்குவார். நேற்று வரை அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட தருவார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். போட்டியாளர்களால் அடைந்து வந்த சங்கடங்கள் காணாமல் போகும். இதன் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்ய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். புதிய வாகனம், சொத்து வாங்கும் ஆசை எல்லாமே நிறைவேறும். உடல் நிலையில் இருந்த பாதிப்பு காணாமல் போகும். பிள்ளைகள் நலனிலும் பூர்வீக சொத்து விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் கூட எதிர்பாலினத்தரோட ஒரு அடி விலகி இருக்கிறது நல்லது. மாதம் முழுவதுமே சுக்கிரனோட சஞ்சாரம், மாதத்தின் இடைப்பகுதியில் புதனின் சஞ்சாரமும் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால செல்வாக்கு அந்தஸ்திற்கு நெருக்கடி வரலாம், அவப்பெயர் உண்டாகலாம், மற்றவங்களோட விமர்சனம் செய்யும் அளவுக்கு பிரச்சனையும் வரலாம். அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே இந்த நிலையை நீங்கள் உணர்ந்து செயல்படுறது நல்லது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. குடும்பம், கௌரவம், பிள்ளை, அவங்களோட நலன், எதிர்காலம் என்பதை எல்லாமே யோசித்து செயல்படுறது நல்லது.
ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பு பெறுவீங்க. இது சரியாக வருமா? பெரிய அமௌண்ட்டெல்லாம் வாங்கி தொழில் முன்னேற்றம் செய்யலாமாங்கிறத யோசித்து பண்ணணும். அதுதான் சிறப்பான பலனையுமே உண்டாக்கி கொடுக்கும். இப்போ இருக்கிற வேலையை நீங்கள் அப்படியே எப்படி மேம்படுத்தலாங்கிற மாதிரியான கவனத்தை செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பெரும்பாலுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.